கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் சில காரியங்கள் இது நடந்தா நல்லா இருக்கும். இந்த காரியம் எனக்கு கர்த்தர் வாழ்க்கை செய்தா நல்லா இருக்கும். எனக்கு சுகம் வந்தா நல்லா இருக்கும். என்னுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருந்தா போதும். அவங்க படிச்சா நல்லா முடிச்சா இருந்தா போதும். என் கடன் பாரம் என்னை விட்டு விலகினால் போதும். அது மாதிரி மிகுந்த எதிர்பார்ப்புடனே நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறது. உலகம் பிரமாணமான வாழ்க்கை கூட அவங்க அநேக காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் நான் இதற்காக காத்து கொண்டிருந்தேன். ஏன் இன்னும் தாமதமா ஆயிக்கொண்டிருக்கிறது? ஏன் நடக்கல? ஏன் சுகத்தை இன்னும் நான் பெற்றுக்கொள்ளல? இன்னும் நான் ஏன் பரிபூரணத்துக்குள்ள அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நாம் தேவனை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம். அதனோடு கூட அவருடைய வார்த்தையானது நமக்குள்ள எவ்வளவாய் இருக்கிறது என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு செக்லிஸ்ட் போட்டு நாம் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. Unless and until we know how much God's character and his attribute and his word, we will not be able to see God moving in our life. ஹalleluya. உங்க வேத புஸ்தகத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். The book of Colossians chapter 3 and verse 16 உடைய we're going to just read the first phrases of it. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. So the Bible is teaching us something very important. The Bible says, let the message of Christ dwell among you richly. Hallelujah. அது எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுனா, உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக ensure that God's word is indwelling in you richly. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அடையாளம், கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்றால் நமக்கு தேவையான முக்கியமான ஒரு காரியம், நமக்குள்ள எவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல இருக்கிறது என்று நாம் ஒவ்வொரு நாளும் வேத புஸ்தகத்தை எடுத்து அந்த வசனத்தை வாசித்து அந்த வசனத்தின்படி நாம் வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நாம் தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை நாம் எல்லா காரியத்திலும் வெற்றி சிறக்க முடியும். ஏன் இந்த காலத்துல வாலிப பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில அநேக நேரம் தடுமாற்றம் உண்டாகி கொண்டு இருக்கிறது? ஏன் பாவத்தை மேற்கொள்ள முடியல? எதனால அவங்களுக்கு வர பாவங்கள்னால அவங்க சிக்கி கொண்டு விழுகிறாங்க தெரியுமா? சங்கீதம் 119ஆம் சங்கீதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், வாலிபன் தன் வழிகளை எதைனால் சுத்தம் பண்ணி கொள்ளுவான்? தேவரீர் உம்முடைய வசனத்தை இருதயத்திலே காத்து கொள்வதனாலே தானே என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அப்போ ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தை புஸ்தகம் எல்லா வார்த்தைகளும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல இருக்கும் பொழுதுதான். Only when you have God's word in you, you can overcome temptation. நீங்க லூக்கான சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவை சோதிக்க பிசாசானவன் அவன் பூமிக்குள்ள வந்தான். அவர் 40 நாள் உபவாசித்த நாட்கள் முடிந்த மாத்திரத்துல அவரை பார்த்து, நீங்கள் தேவனுடைய குமாரனா இருந்தால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும் என்று வார்த்தையை கொண்டுதான் சோதித்தான். So God in the form of flesh, அவர் தேவ குமாரனாய் பூமியில வாழ்ந்த போது கூட கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ள இருந்ததுனால, வார்த்தையாய் இருக்கிற தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டதுனால he knew how to answer the devil. அவருடைய வார்த்தையினால பேசினார். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவன் அவரிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவர் வழி காட்டினாரு.
So today as the body of Christ, we lack God's word. வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இருந்ததுன்னா, it can be anything. உங்களுடைய சரீரம் பலவீனமா இருந்ததுன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க தைரியமாய் சொல்ல முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை தைரியமாய் நீங்க சொல்லலாம். ஆண்டவரே, என் பலவீனத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்து இருக்கிறீங்க. உங்களுடைய தழும்பெல்லாம் நான் சுகமாய் இருக்கிறேன் உங்க வார்த்தை சொல்லுகிறது, அதை நான் நம்புகிறேன் என்று உங்க வாயினால் நீங்க அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க. இம்மிடியட்டா நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த ப்ராசஸுக்குள்ள தேவன் நிச்சயமாக கொண்டு போகிறார். இட் குட் பி a financial situation. உங்க வாழ்க்கையில எனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது, இந்த காரியம் நடக்காம இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து பாருங்க. பிக் அப் those scriptures. ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையை கட்டப்படும் பொழுதுதான் it will become a life which is pleasing to God. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை, உங்களுடைய நேரத்தை வார்த்தையாகிய தேவனுக்கு எவ்வளவாய் ஒதுக்கி கொடுத்து, வார்த்தையாய் இருக்கிற தேவன் மேல் அதை தியானம் பண்ண தேவன் விரும்புகிறார். The Bible very beautifully teaches. நீங்க மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, அங்க ஆண்டவராகிய இயேசு ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்லுவார். விதைக்கவன் விதைக்க போவானா, அந்த சில விதை அது கல் ஓரமாய் வழி அருகே விழுந்து விடுமா முதலாவது. சோ அதுக்கு ஒரு விடுமுறையை கொடுப்பாரு. he will explain it. அவர் சொல்லுவாருப்பா, வார்த்தையாய் இருக்கிறதுதான்ப்பா விதை. தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தையை உடனுக்குடனே உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் பிசாசு ரொம்ப முறை உங்களிடத்திலிருந்து தீர்மானம் பண்ணுவான். இது வரைக்கும் ஏன் ஒவ்வொரு சண்டே சர்வீஸ் ஆகட்டும், இல்ல ஏதாச்சும் ஒரு காங்கிரிகேஷன்ல ஒரு மீட்டிங் உண்டாகட்டும், எந்த ஒரு காரியம் இருந்தாலும் வசனத்துக்கு என்று நேரம் வரும் பொழுது எதுக்காக அதிக நேரம் விசுவாசிக்குள்ள தூக்கம் வருது தெரியுமா? ஹல்லேலூயா. பிசாசுக்கு நல்லா தெரியும் அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. நீங்க எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா அதுல வார்த்தை சொல்லும், தேவனுடைய வார்த்தை அது வல்லமை நிறைந்ததா இருக்கிறது, அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது என்று அவருடைய வார்த்தை சொல்லும். அப்ப அந்த வார்த்தையினுடைய வெளிச்சத்துக்குள்ள நீங்களும் நானும் வரக்கூடாது என்றுதான் பிசாசு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு இருக்கு. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தை நம்முடைய இறுதிய பலகைகளை நாம் எழுதி வைத்துக் கொண்டோமானால் வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் வெற்றி செலுத்த முடியும். ஒவ்வொரு நாளும் என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன பலவீனம் வந்தாலும் சரி, என்ன பயங்கள் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, you will always stand on God's word. ஆண்டவராகிய இயேசு மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான ஒரு ஊமையை சொல்லுவாரு. 2 பேர் பில்டிங் கட்ட போனாங்களாம். ஒருத்தன் மணல் மேல கட்டினான், இன்னொருத்தன் கற்பாறை மேல கட்டினான். அப்போ அந்த கற்பாறை மேல் கட்டப்பட்ட ஒரு மனுஷனாகிய வீடு காற்று வந்தது, அலை வீசினது, எல்லாமே நடந்தது. ஆனால் ஒரு நாளும் அவனுடைய வீட்டுக்கு சேதாரம் ஆகல. அதே போல ஒரு மணலினால கட்டப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீடு இருந்தது. அவன் சாதாரணமாக மணல் தானே அப்படின்னு சொல்லி அதிகமாய் சீக்கிரமாய் கட்டி முடித்துட்டான். பட் the Bible says காற்று வந்தது, அவன் மற்ற பக்கமாய் அலை வீசினது மாத்திரத்துல இந்த வீடு இடிந்து போனதான். Lord Jesus was referring, அப்பா நீங்க ஞானத்தோடு உங்க வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசுடைய தேவனுடைய வார்த்தையினால கட்டும் பொழுதுதான் உங்களுடைய அஸ்திபாரமானது அதிகமாக நிற்க முடியும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். So today, if you're not spending time in God's word, come back to God. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதத்தையும் அதிசயங்களும் செய்ய காத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பரிசுத்தவானை பற்றி ஒரு சிறிய காரியத்தை மாற்ற நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற ஒரு தேவ மனுஷன் இங்கிலாந்து தேசத்துல 18ஆம் நூற்றாண்டுல அவர் ஒரு பிரசங்கியாராய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் செயல்பட்டு கொண்டு வந்தார்.
அப்போ அநேக அற்புதங்கள், ஊழியங்கள் அவரை கொண்டு தேவன் அதிகமாய் செய்ய தொடங்க ஆரம்பிக்கிறார். ஒரு வாலிபன் அப்பொழுதுதான் இயேசுவுக்கு அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த மாத்திரத்துல இந்த ஸ்மித் விகில்ஸ்வொர்த்தை போய் நான் எப்படியாச்சும் சந்திக்கணும் என்று இங்கிலாந்து தேசத்துக்கு பிரயாணப்பட்டு அவரை சந்திக்கும்படிக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு உண்டானது. அவரை போய் சந்திக்கும் பொழுது அவங்க சில நிமிஷம் பேசினார்கள். பேசின முதித்த மாத்திரத்துல அந்த வாலிபன் அவரை பார்த்து கேட்டான், ஐயா நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க, எத்தனை மணி நேரம் நீங்க வேதத்தை வாசிப்பீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் பிராக்டிக்கலா அதை ப்ரூவ் பண்ணி காப்பிட்டார். நம் ஜெபிக்கலாமான்னு என்று ஆரம்பித்து 30 நிமிஷம் அவர் ஜெபம் பண்ணார். 30 நிமிஷம் வேதத்தை வாசிச்சார். மறுபடியும் 30 நிமிஷம் ஜெபம் பண்ணாராம். மறுபடியும் 30 நிமிஷம் அவர் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சாராம். அந்த வாலிபனா இருக்கிற அந்த ஊழியக்கார பிள்ளைக்கு புரிந்து கொள்ள முடியல. ஐயா என்ன பண்றீங்க அப்படின்னா, அவர் சொன்ன ஒரு ரகசியமான காரியம், ஜெபத்தின் மூலியமாக என்னுடைய உறவை ஒவ்வொரு நேரமும் தேவனோடு கூட நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். வேதத்தை வாசிக்க 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 நான் தேவன் யார் என்று நான் அறிகிற அறிவுக்குள்ள நான் வளர்ந்து மறுபடியுமாக நான் தேவனிடத்துல போய் அவர்கள் ஜெபத்தின் மூலியமாக ஐ ரீகனெக்ட் வித் காட். So it's both the hand in hand. நான் ஜெபிக்கவேங்க, ஆனா நான் வேதத்துக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தேவனை அறிகிற அறிவுக்குள்ள வளர முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று. அப்போ நமக்கு கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அது படிக்கிறது, தியானிக்கிறது, அதுக்கு மேலான ஒரு காரிய கட்டம் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த ஒரு காரியத்தை தான் தேவன் நம்முடைய இடத்துல எதிர்பார்க்க. God really wants his church to obey his word, not only the hearers of the word. He wants the doers of the word. அப்ப வார்த்தை வரும் பொழுது அது ஒரு சின்ன கட்டளையா இருக்கலாம், அது ஒரு சின்ன ஒரு காரியமா இருக்கலாம். அந்த எந்த காரியத்தை அந்த நாளுக்கு நீங்க படித்து நீங்க தியானம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படினோன்னு ஒத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே அவர் நம்மை நடத்த கிருபை உள்ளவரா இருக்கிறார். Lord Jesus always said one thing. யோவானின் சுவிசேஷம் 6:63 நீங்க வாசிச்சீங்கன்னா, he will say his word is life and spirit. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்போ எல்லா அந்த வேத புஸ்தகத்தை நீங்க கரத்துல பிடித்து கொண்டிருக்கிற ஆதியாகும் தொடங்கி வெளிப்படுத்தல எழுதின விசேஷம் வரைக்கும், புஸ்தகம் வரைக்கும், it has power, it has life, it has everything of God in it. தேவன் பேச வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் இந்த வேத புஸ்தகத்துல நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். So don't miss. இந்த பூமியை விட்டு நீங்க பரலோகத்துக்கு போய் தேவனை மகிமையில பார்க்கிறது அது ஒரு கட்டங்க. ஆனா இந்த பூமியில தேவன் யார் என்று அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள நீங்க வாழுகிறது ஒரு வேறு லெவல். உங்களுக்குள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்க அறிந்து கொள்வீங்க. Hallelujah. When you just read God's word again and again and again, hallelujah, just remember one thing, God is not going to change. God is changing us. அவர் நம்மை அவரை போல மாற்றி அவருடைய வார்த்தையாய் இருக்கிற தேவன் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இந்த பூமியில நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி அற்புத அடையாள ஊழியத்தை செய்து கொண்டு எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தாரோ. When you have his word in you, you will act as his sons and daughters on the earth. God wants you to be like that. So let God's word indwell in you richly. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. Let all about Christ indwell in richness. Let it fill your lives. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஒரு வார்த்தையின் மூலியமாக
கட்டி அதை பெற்றுக்கொண்டு அதற்கு உள்ள வைத்துக் கொண்டு அவருக்காக நீங்க சாட்சியாய் நிற்கும்படிக்காக கர்த்தர் விரும்புகிறார். God expects us to live a life which is pleasing to him by living according to his word. Hallelujah. இந்த இரவு நேரத்துல கூட கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து அவருக்காக சாட்சியா நீங்க வாழுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.